ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்காங்க. அதுக்காக வந்து நாங்கள் ஐயப்ப சாமி படம் வந்து இன்றைக்கி ஏற்ற போகிறோம். அந்த வீடியோவை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசாதமாக சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாமே வந்து நான் இன்றைக்கி வந்து வச்சுருந்தேன். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு இட்லி, சாம்பார், சட்னி இதெல்லாமே வந்து நாங்கள் வச்சுருந்தோம். படி வந்து நாங்கள் செஞ்சு வாங்கினோம். இந்த டேபிளும் படியும் நாங்கள் வந்து செய்ய சொல்லி வாங்கினோம். பெயிண்டிங் மட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோம்ட்டு நாங்கள் வீட்டில் வந்து பெயிண்ட் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணினோம். படி வந்து ஃபுல்லாக கோல்டு கலர் கொடுத்து, அந்த ஸ்டாண்டுக்கு வந்து முன்னாடி வந்து தெரிகிறது கருப்பு கலரில், சைடில் வந்து மெரூன் கலரில் கொடுத்துருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த படியில் வந்து பூவெல்லாம் விளக்கெலாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாசல் தெளித்து எங்கள் பாப்பா அவங்களாம் வந்து கோலம் போட்டுவிட்டு, வாசப்படியிலையும் கோலம் போட்டு நீட்டாக வந்து எல்லா வேலையும் வந்து ஆளுக்கு ஒரு வேலையை நாங்கள் பிரித்து தான் அன்றைக்கி வந்து பார்த்துருந்தோம். அப்படி பிரித்து பார்க்கும்போது நமக்கு வேலையும் ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்க்கும்போது அவங்கவுங்க வேலையை வந்து அந்த நேரத்துக்குள்ள நம்ம வந்து கரெக்டாக முடிச்சுருவோம். ஏன்னா வீட்டுக்கு வந்து இப்போ எல்லோரும் வந்துடுவாங்க. எங்கள் வீட்டு ஆளுங்க தான் எல்லாருமே மாலை போட்டிருக்காங்க வீட்டில். அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம வந்து படம் ஏற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தை தவற விடாமல் நம்ம வந்து ஏற்றிடலாம். வாசல்லேயும் வந்து மாட விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. ஏன்னா கார்த்திகை மாதம் முழுவதுமே சாயந்தரம் நம்ம கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும். காலையில் எப்பயுமே ஏற்றுறது தான். எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே இது மாதிரி படி வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு ஆசை. அது வந்து இந்த வருஷம் வந்து ஐயப்பன் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதுமே பூவெல்லாம் வச்சு விளக்கு ஏற்றி சாமி கும்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து நடக்கும். எங்கள் சித்தி வந்து இந்த பூவை வந்து 2 பூவாக வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து நான் ஒவ்வொரு பூவாக வைக்கிறேன்ட்டு அழகாக ஒரு செவ்வந்தி, ஒரு ரோஸ் வச்சு அழகாக அடுக்கியிருந்தாங்க. நான் வந்து 8 to 9 சுக்கிர உரையில் மகாலட்சுமி பூஜையும் பண்ணியிருந்தேன். அவல் பாயாசம், சிவப்பரிசி அவல் பாயாசம் செஞ்சு சாமி வந்து நான் கும்பிட்டேன். இப்போ சாமி எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சாமிக்கும் நல்லா பூவெல்லாம் போட்டு நம்ம அலங்காரம் பண்ணிட்டோம். ஐயப்ப சாமி ஃபோட்டோவை வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ சமையல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம்லாம் சாமிக்கு எடுத்து வச்சு அடுத்து நம்ம சாமி கும்பிட்றது தான். எங்கள் சித்தி வந்து நான் வந்து இட்லி அவிக்கிறேன்னு சொல்லி அவிச்சாங்க. நான் வந்து சாம்பார், சட்னி, அப்புறம் சக்கரை பொங்கல், சுண்டல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் இவங்க எல்லோரும் வர்றதுக்குள்ளேயுமே. அப்புறம் சித்தி வந்து நான் வந்து இட்லி அவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இட்லி ஃபுல்லாமே அவிச்சு ஹாட் பாக்ஸில் வந்து சூடாக வந்து போட்டு வச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்து எங்கள் சித்தி இது மாதிரி பார்த்தது வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இருக்கும்போது இதே மாதிரி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாங்க. எங்கள் சித்தியும் பார்ப்பாங்க. அன்னைக்கு என்னமோ தெரில, எங்கள் அம்மா நினப்பு தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கள் சித்தி வந்து இப்படி வேலை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா அது மாதிரி ஏதோ ஒரு விசேஷம், பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், இப்படி ஏதாவது ஒன்றுனா எங்கள் அம்மா வந்து முன்னாடி வந்து நின்றுவாங்க எனக்கு ஹெல்ப்புக்கு. அவங்க மட்டும் இப்போ இல்லை. அது ஒன்று தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் குறையா இருக்குது. இப்போ வந்து சாமி படத்தை ஏற்றுறதுக்கு இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா சாமிகளுமே அந்த ஐயப்ப சாமி ஃபோட்டோவை கையில் பிடிச்சி நம்ம எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக அவங்கள வந்து நம்ம உட்கார வைக்கணும். அப்படித்தான் வந்து அன்றைக்கி வந்து வச்சுருந்தோம். அப்புறம் சாமிக்கு சம்மங்கி மாலை, இல்லைனா துளசி மாலை, நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டுக்கலாம். அன்றைக்கி வந்து சம்மங்கி மாலை வந்து நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அது மாதிரி இந்த 2 குத்து விளக்கு வந்து 2 பக்கம் சைடில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த 2 குத்து விளக்கையும் நாங்கள் வந்து வச்சுட்டோம். அப்புறம் அடுத்த நாள் வந்து நாங்கள் வேறு மாதிரி சின்ன விளக்குலாம் வந்து மேலே வந்து வச்சுருவோம். அன்றைக்கி வந்து நாங்கள் இந்த 2 குத்து விளக்கு வச்சு 2 சைடும் கதம்பம் மாதிரி பூவெல்லாம் வந்து தொங்க விட்டுருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கான்னு வந்து சொல்லுங்கள். எங்கள் பாப்பா வந்து அந்த படியில் இருக்க விளக்கு ஃபுல்லாமே வந்து ஏற்றி வச்சாங்க. 18 விளக்கு வந்து நாங்கள் வச்சுருந்தோம். 18 படியில் அந்த விளக்கும் அந்த படியும் வந்து ஒரே கலரில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து நம்ம வாழை இலை வச்சு சாமிக்கு வந்து நம்ம வச்சுருவோம். சக்கரை பொங்கல் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டலும் வந்து வச்சுருவோம். விளக்கு ஏற்றுனோன்னே அந்த படியை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. வெத்தலை பாக்கு, அப்புறம் நம்ம வந்து காணிக்கை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டல் வச்சுட்டு இப்போ வந்து சாமி வந்து கும்பிட்லாம். தீர்த்தவரே சாமியே 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 பிரியரே சாமியே 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 பாலகனே நதியே சாமியே ஜோதியே நதியே ஏற்றமே காப்போனே பிரபுவே குருபோனி
குறை தீர்த்தவனே சரணமையப்பா. குருவின் குருவே சரணமையப்பா. குருவை பாலகனே நம்ம வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருக்க எல்லாருமே சாமிக்கு வந்து சரணம் சொல்லி சாமி கும்பிடணும். அவங்க வந்து சரணம் சொல்ல சொல்ல நம்மளும் சரணமையப்பா சரணமையப்பான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சி சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாமே பிரசாதம் வந்து சாமிக்கு வச்சு எப்பயும் போல் சாம்பிராணி பத்தி சூடம் எல்லாமே வந்து காமிக்கணும். எங்கள் வீட்டில் வந்து இந்த வருஷம் இந்த படி வச்சு நாங்கள் சாமி கும்பிட்றது எங்கள் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. ஐயப்ப சாமி வந்து எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாமிகிட்ட நல்லபடியாக வேண்டியிருக்கிறோம். எல்லோரும் வந்து ஒரு கடன் பிரச்சனை, வீட்டில் சண்டை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்ல வேலைவாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் ரொம்ப மனசார வந்து சாமிகிட்ட வந்து வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐயப்பனை வந்து நாங்கள் நல்லபடியாக வழிபட்டோம். எங்கள் வீட்டில் வந்து இந்த வருஷம் இந்த மாதிரி நாங்கள் படி வச்சு ஐயப்பனை சாமி கும்பிட்றது ஐயப்ப சாமி வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து இருக்குது. அப்படி தான் இருக்குது. எப்பயுமே நாங்கள் ஸ்டாண்டில் தான் வச்சு சாமி வந்து கும்பிடுவோம். இந்த வருஷம் வந்து இப்படி வச்சுருக்கனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்பயும் இருக்க ஸ்டாண்ட் மாதிரி இல்லாமல் நாங்கள் கண்ணாடியெல்லாம் வச்சு செட் பண்ணோன்னே இடம் பத்தாமல் போயிடுச்சு. அதோடு நாங்கள் படியே வச்சு சாமி கும்பிட்ணுன்னு ஆசைப்பட்டது வந்து நிறைவேறிடுச்சு. இப்போ எல்லார் கால்லையும் நம்ம விழுந்து துணூறு வந்து நம்ம வந்து பூசிக்கிறணும். நம்ம எத்தனை சாமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களோ எல்லார் சாமி கால்லையுமே நம்ம வந்து விழுகணும். வந்திருக்க சாமிகளும் மாற்றி 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 எல்லார் கால்லையும் விழுந்து அன்றைக்கி வந்து சாமி வந்து கும்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ எல்லா சாமிகளும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து நாங்களும் வந்து சாப்பிட்டு நல்லபடியாக நாங்கள் பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.